உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புஷ்பா யோ என்னையா நீ இங்க நின்னு கத்திட்டு இருக்க? காசை கண்ணுல காட்டுற வரைக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். சரி வா. இங்க பாரு, உள்ள இருக்க அந்த பொண்ணு பேரு புஷ்பா. அவளுக்கு நான் அப்பா. அவளுக்கு நீ சித்தி கேரக்டர் பண்ற, மறந்துடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. நீ வாயா போலாம். மகளே மகளே புஷ்பா, மகளே நீ எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே உனக்கு என்னம்மா ஆச்சு? எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே என்னம்மா உனக்கு இப்படி ஆயி போச்சம்மா? நான் ஆஸ்பத்திரி விட்டு விசாரிச்சுதாம்மா வரேன். உன் நிலைமை இப்படி ஆயி போச்சம்மா. கடவுளே ஐயா என்னையா நடந்துச்சு? இப்படி ஆயிருச்சு. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் டாக்டரை பார்த்துட்டு தாம்மா வரேன். நீ குழந்தை பெற்றுக்கிறது ரிஸ்க்னு சொல்லிட்டாருமா. உன் கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாருமா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவா? அப்படியே உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை என்னமா ஆகும்? என்ன பாசம் என்ன பாசம், உன் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அழாதீங்கப்பா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? இப்படி நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு சொல்றியம்மா? நான் சூர்யா உயிரை காப்பாத்திருக்கேன். அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். எனக்கு கல்யாணம் குழந்தைங்கெல்லாம் வேண்டாம்ப்பா. தேவிமா இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை போதும். இப்படி ஒரு தியாகத்தை நான் பார்த்தது இல்ல. குழந்தை தேவிய பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருந்து கூட நான் என் காலத்தை சந்தோஷமா கழிச்சிடுவேன்ப்பா. அப்படி வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா? ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்து என் பேரை பத்தி எடுத்து கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? அந்த குழந்தைகளை தோல்ல போட்டு வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? இனிமே உனக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்ப்பேன்? உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அழாதீங்கப்பா, இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அது போதும்பா. சூப்பர், அருமையான நடிப்பு. நடிப்பா என்ன சொல்றது இருக்கா? சொல்றேன். ரவுடிங்க சூர்யாவை கத்தியால குத்த வந்தது. புஷ்பா அந்த கத்தி குத்த தான் வாங்கிக்கிட்டது. கத்தி குத்து ஆழமா போனதுனால கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால குழந்தை பிறக்கிறதுல ரிஸ்க் இருக்குன்னு இது எல்லாமே இவ ஏற்பாடு பண்ண டிராமா. கண்டுபிடிச்சிட்டா, அவ்வளவுதான். இவளுக்கு கர்ப்பப்பையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல சூர்யா, உங்ககிட்ட தகராறு பண்ண ரவுடிங்க வேற யாரும் இல்ல, இவளே ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான். இல்ல சூர்யா, இல்ல, எப்பவும் போல என் மேல இருக்கிற பொறாமையில இவங்க என் மேல அபாண்டமா குற்றம் சுமத்த பாக்குறாங்க. நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அவங்கள வெளியில போக சொல்லுங்க சூர்யா. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர? பாவம் புஷ்பா, இழக்க கூடாததை இழந்துட்டு வந்திருக்கா. நீ என்னடானா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, நான் சொல்றதா உண்மை.
ஏய், ஏற்கனவே நீ புஷ்பா மேல சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அதையே இன்னும் நிரூபிக்க முடியல உன்னால. அதுக்குள்ளே புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற. நான் ஒண்ணு போற போக்குல குற்றச்சாட்டு சுமத்திட்டு போல சூர்யா. நடந்தது எல்லாமே திட்டம் போட்டு நடந்த டிராமா தான். அதுக்கு ஆதாரம் சாட்சி எல்லாமே இருக்கு. போன தடவையும் இப்படித்தான் ஆதாரம் இருக்குன்னு எதையோ காட்டினேன். அப்புறம் என்னாச்சு? ஊத்திக்கிச்சுல. அது பேப்பர் ஆதாரம். அதனால இவ தப்பிச்சிட்டா. ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறது பேசுற ஆதாரம். அதுல இவளால தப்பிக்கவே முடியாது. உள்ள வாங்க. என்கிட்ட சொன்ன உண்மை எல்லாத்தையும் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க எது உண்மைன்னு. அது வந்து கத்தி குத்து பட்டதுல அவங்களுக்கு லேசான காயம் மட்டும்தான். கர்ப்பப்பையில டேமேஜ் ஆகல. கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமேல் குழந்தை பிறக்கிறது ரிஸ்க்குன்னு அவங்க தான் உங்ககிட்ட பொய் சொல்ல சொல்லி பணம் கொடுத்தாங்க. இப்படிலாம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்தாங்க சார். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லலன்னா என் ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க சார். ஏய், இல்ல சூர்யா, இவர் பொய் சொல்றாரு. ஏய். என்கிட்ட சொன்னதை அப்படியே மாத்தி சொல்றாரு. எங்களையும் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு மிரட்டி தான் இவங்க கூட்டு வந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.